ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் கோதுமை ரவை உப்புமாய் மட்டன் போட்டு செய்யக்கூடிய மெத்தேடு எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ மட்டன். நார்மலாக வீட்டில் மட்டன் கிரேவி ரெடி பண்ணுவோம், அதே மெத்தேடில் தான் மட்டன் கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். பிரியாணிக்கு கறி ரெடி பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ண கேரட், மல்லிக்கீரை, புதினா கீரை, தக்காளி இது எல்லாமே கார்னிஷுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃப்ரை பண்ணதுக்கு வெங்காயம், தாளிப்பதற்கு கேஷ்யூ, கிஸ்மிஸ். நான் இந்த கணேஷ் கோதுமை ரவை தான் எடுத்திருக்கேன். இது 1/2 கிலோ. எடுத்துருக்கக்கூடிய ரவை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஃபுல்லாக இருக்கும்படி அளந்து எடுத்துக்கலாம். இப்படி அளந்து எடுத்தால் தான் தண்ணீர் கரெக்டாக ஊற்ற முடியும். ஒரு பவுல் நிறைய ரவை எடுத்திருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் குக்கரில் தான் உப்புமா வைக்க போகிறேன். 1/2 கப் ஆயில் ஊற்றுதேன். கூடவே 2 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். கீ போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதிகமாக போடணும்னு அவசியம் இல்லை, சும்மா கார்னிஷுக்கு தான். இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். போதும், இதை எடுத்துட வேண்டியதுதான். அடுத்து கேஷ்யூ, கிஸ்மிஸ் ஃப்ரை பண்ணிடலாம். நான் கொஞ்சம் குறைவாக போதுங்கிற மாதிரி நான் இவ்வளவும் சேர்த்துருக்கேன். இந்த ஆயிலையே கொஞ்சமாக வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துருக்கேன். நான் மட்டன் கிரேவி ரெடி பண்ணும்போதே வெங்காயம், தக்காளி இது எல்லாமே அதிகமாகவே சேர்த்துருக்கேன். காரம், டேஸ்ட்டு இது எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கேன். 2 பிரியாணி இலை சேர்த்துடலாம். அடுத்து கறி சேர்க்க வேண்டியதுதான். மட்டன் கிரேவி எல்லாத்தையும் ரவை அளந்த பவுல்லையே ஒரு பவுல் ஊற்றுதேன். மீண்டும் ஒரு பவுல் சேர்க்குதேன். கிரேவியும் தண்ணீருமா ஒரு பவுல் ஆயிட்டுது. இதை எல்லாத்தையும் ஊற்றிட வேண்டியதுதான். ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதுக்கும் அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டாம், குக்கரில் வைக்கிறதுனால போதும். உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த டைமில் ஒரு முறை அடி வரைக்கும் கலந்து கொடுத்து ரவையை சேர்க்க வேண்டியதுதான். எடுத்து வச்சுருந்த ஒரு பவுல் ரவையையும் சேர்க்குதேன். கோதுமை ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கலாம். கோதுமை ரவையை சேர்த்ததும் அப்படியே திக்காயிரும். குக்கரில் வச்சதுனால அதிகமாக தண்ணீர் சேர்க்கக்கூடாது. ஃப்ளேமை நல்லா குறைவாக வச்சு மல்லிக்கீரை, புதினா கீரை மேலே தூவி 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். உங்களுக்கு இதுக்கும் அதிகமாக நெய் தேவைன்னா சேர்த்துக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டேன். சிம்மிலேயே 10 நிமிடம் அப்படியே இருக்கட்டும். விசில் வரணும்னு அவசியம் இல்லை. 10 நிமிடம் முடிஞ்சதும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். மீண்டும் 10 நிமிடம் ரெஸ்ட்டில் வச்சு ஸ்டீம் எல்லாம் போன பிறகு தான் குக்கரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். வாவ், பாருங்கள், அதே ஃப்ளேவரோடி பூ போன்ற மட்டன் கோதுமை உப்புமா நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி ஆயிட்டு. ஒரு முறை கிளறி கொடுத்து மேலே கார்னிஷ் பண்ணிட வேண்டியதான். ஃப்ரை பண்ணின வெங்காயம், கேஷ்யூ, கிஸ்மிஸ் இது எல்லாமே மேலே தூவிடலாம். துருவிய கேரட், சின்ன சின்னதாக கட் பண்ண மல்லிக்கீரை, புதினா கீரை இது எல்லாமே மேலே தூவ வேண்டியதான். மீண்டும் 3 மினிட்ஸ் லிட் போட்டு மூடி வச்சு தம்மில் வைக்கலாம். தம் முடிஞ்சு ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். ஃப்ளேமை ஆன் பண்ணாமல் 3 நிமிடம் தம்மில் வச்சு எடுத்துட்டேன். வாவ், நல்லா சூப்பராக இருக்குல்ல, அதிக ஃப்ளேவராக இருக்குது. பாருங்கள், உதிரி உதிரியான கோதுமை உப்புமா நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி ஆயிட்டு. அடி வரைக்கும் ஒரு முறை கிளறி கொடுத்துக்கலாம். அடி வரைக்கும் கலந்து கொடுத்தாச்சு. சர்விங் பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். கல்யாண வீட்டு மட்டன் கோதுமை உப்புமா நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.